வேண்டும்? எதற்கு கட்ட வேண்டும்? எதற்கு கட்ட வேண்டும்? பார்க்கிங் கட்டணம் எதற்கு கட்ட வேண்டும்? பார்க்கிங் கட்டணம் எதற்கு கட்ட வேண்டும்? உன்னுடைய பொறுப்பு, உன்னுடைய பொறுப்பு. உன்னுடைய பொறுப்பு, உன்னுடைய பொறுப்பு. துறைமுக நிர்வாகமே உன்னுடைய பொறுப்பு. துறைமுக நிர்வாகமே உன்னுடைய பொறுப்பு. நிறுத்துமிடம் இல்லாம துறைமுக அமைத்தது உன்னுடைய தவறு. ஒரு ரூபாய் கூட தர மாட்டோம். 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 பார்க்கிங் கட்டணம் தர மாட்டோம். பார்க்கிங் கட்டணம் தர மாட்டோம். கண்டனம் தெரிவிக்கிறோம், கண்டனம் தெரிவிக்கிறோம். கண்டனம் தெரிவிக்கிறோம், கண்டனம் தெரிவிக்கிறோம். துறைமுக நிர்வாகத்தை எதிர்த்து கண்டனம் தெரிவிக்கிறோம். அடிக்காதே அடிக்காதே அடிக்காதே, அடிக்காதே. உரிமையாளர் வயிற்றில் அடிக்காதே உரிமையாளர் வயிற்றில் அடிக்காதே. அடிக்காதே அடிக்காதே, அடிக்காதே. உரிமையாளர் வயிற்றில் அடிக்காதே உரிமையாளர் வயிற்றில் அடிக்காதே. எதிர்க்கிறோம் எதிர்க்கிறோம் எதிர்க்கிறோம், எதிர்க்கிறோம். சென்னை துறைமுகத்தை எதிர்க்கிறோம். துறைமுகத்தை எதிர்க்கிறோம். போராடுவோம் போராடுவோம் போராடுவோம், போராடுவோம். வெற்றி காணும் வரை போராடுவோம். போராடுவோம். ஓடாது ஓடாது ஓடாது, ஓடாது. ஓடாதுங்கள் ஓடாது. அந்த பார்க்கிங்க்கு வந்து ஒரு வண்டிக்கு வந்து ஒரு வாகனத்துக்கு 100 ரூபாய் கட்டணமாக கட்டணம் செலுத்த வேண்டும் சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இது 6 மாதமாக இது நடந்து கொண்டிருக்கு. இதுவரை 3 முறை வந்து வர்த்தக அறிவிப்பு கொடுத்தாரு அவரு. திரும்ப நாங்கள் போராட்டத்தை அறிவிச்ச பிறகு ஒரு நாள் முன்னாடி வந்து அந்த வர்த்தக அறிவிப்பு வந்து ஒத்தி வைக்கப்படுகிறோம், இல்லை தள்ளி வைக்கப்படுகிறது, அது மாதிரி சொல்லி சொன்னதுனால நாங்கள் வேலை நிறுத்தத்தை திரும்ப வாபஸ் வாங்கிட்டோம். ஆனால் இப்போ லாஸ்டாக கொடுத்தல வந்து இதே மாதிரி 14/5 வந்து கொடுத்தாரு. திரும்ப நீங்கள் பணம் கட்டணும்னு சொன்னார். அப்போ நாங்கள் பணம் கட்ட முடியாது, இப்போ இருக்க எங்கள் சூழ்நிலை, டெய்லர் உரிமையாளர் சூழ்நிலை வந்து 16 வருடமாக எங்கள் வாடகை ஒரு ஏறல, அதனால எங்களால் வந்து 1 ரூபாய் கூட கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னதுக்கு அவர் எந்த ஒரு ரிப்ளையும் கொடுக்காதனால நாங்கள் இந்த வேலை நிறுத்தத்தை அறிவிச்சிருக்கோம். அதாவது இந்த 20/6/2025 காலை 6 மணி முதல் 22ஆம் தேதி இல்லை 22ஆம் தேதி வரை சென்னை துறைமுகத்துக்கு மட்டும் நாங்கள் வாகனத்தை இயக்க மாட்டோம். இந்த 3 நாட்களுக்குள் இந்த வர்த்தக அறிவிப்பை நிரந்தரமாக திரும்ப பெறாவிடில், இப்போ வந்து சென்னை துறைமுகம் மட்டும் தான் வேலை நிறுத்தத்தை அறிவிச்சிருக்கோம். இதை திரும்ப பெறாவிடில் நிரந்தரமாக 3 துறைமுகத்திற்கும் எங்களுடைய வாகனத்தை இயக்க மாட்டோம் என்று 23ஆம் தேதி காலை 6 மணிலிருந்து 3 துறைமுகத்தை இயக்க மாட்டோம் அப்படின்றத இது மூலமாக தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஊடகம் மூலமாக. இதுல என்னன்னா, பார்க்கிங்ன்றது வந்து துறைமுகத்தினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்களோட பொறுப்பு. அது ஒரு வாகன நிறுத்துமிடம் இல்லாம ஒரு துறைமுகத்தை உருவாக்கிட்டு அந்த வாகன நிறுத்துமிடத்திற்காக வந்து எங்க கிட்ட பணம் கேட்கறதுன்றது நியாயமான விஷயம் கிடையாது.